ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நம்ம வந்து ப்ளவுஸில் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏற்கனவே போட்டிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை போடுறேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு வந்து 10 மெஷர்மெண்ட்டு நம்ம முதல்ல எழுதிக்கணும். ஓகேங்களா? 10 மெஷர்மெண்ட்டு என்னன்னா, முதல்ல பேக் ஹைட்டு பின் உயரம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் ஹைட்டு முன் உயரம். ஆஃப் செஸ்ட் ரவுண்டு பாதி மார்பு சுற்றளவு. சரிங்களா? ஃபுல் செஸ்ட் ரவுண்டு முழு மார்பு சுற்றளவு. ஓகேங்களா? ஃப்ரண்ட் நெக்கு முன்கழுத்து, பேக் நெக்கு பின் கழுத்து, ஹிப் ரவுண்டு. ஓகேங்களா? இடுப்பு சுற்றளவு. ஸ்லீவ் லென்த்துனா கை உயரம். ஓகேங்களா? ஸ்லீவோடைய அப் ரவுண்டு கையோடைய மேல் சுற்றளவு. ஸ்லீவோடைய டவுன் ரவுண்ட்னா ஸ்லீவோடைய கீழ் சுற்றளவு. ஓகேங்களா? இது ஆம் வந்து இந்த ஸ்லீவுக்கு எவ்வளோ ஆம் வரும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த ஆம் ஷேப் பாடியில் மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஆம் ஷேப். ஓகேங்களா? இந்த எல்லாத்துக்குமே இந்த 10 மெஷர்மெண்ட் வரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு வந்து பேக் ஹைட்டு பின் உயரம். ஓகேங்களா? இப்போ பின் உயரம் எப்படி இருக்கணும்னா, இங்கே பாருங்கள், ஷோல்டர்லேருந்து மிடில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஷோல்டர்லேருந்து மிடில் வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், சும்மா லைட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இது 14 இல்லை, 14.5 இல்லை, 14 inches 2 point வருது. நம்ம 14.5 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நார்மல் ப்ளவுஸ் வந்து ஷிங்க் ஆகும், அதனால் 14.5 வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 14.5 14.5. ஓகேங்களா? இப்போது ஃப்ரண்ட் ஹைட்டு நான் எடுக்கிறது இல்லை, அதனால ஃப்ரண்ட் ஹைட் வந்து இதுலேருந்து 1 inch கம்மி பண்ணிக்கலாம், 13.5. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், ஆஃப் செஸ்ட் ரவுண்டு. இங்கே பாருங்கள், இந்த ஆம் இங்கே பாருங்கள், கை ஜாயிண்ட் வருது இல்லைங்களா, அங்கேருந்து இன்ஸ்டேப் வச்சு இங்கே பாருங்கள், லைட்டாக இழுத்து 20. ஓகேங்களா? அங்கே பாருங்கள், லைட்டாக தான் எடுக்கணும், ரொம்பலாம் இழுக்காதீங்க. இங்கே பாருங்கள், 20 ஆஃப் செஸ்ட் ரவுண்டு. பேக்கில் தான் எடுக்கணும். சரிங்களா? ஃப்ரண்ட்டில் எடுக்கக்கூடாது, பேக்கில் தான் எடுக்கணும். சரிங்களா? இப்போ ஆஃப் செஸ்ட் ரவுண்டுனா பாதி மார்பு சுற்றளவு 20. ஓகேங்களா? இப்போ வந்து முழு மார்பு சுற்றளவு எடுக்கணும். ஓகேங்களா? முழு மார்பு சுற்றளவு எடுக்கும்போது உள் பக்கம் தான் எடுக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கொக்கியிலேருந்து எடுக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த கொக்கியிலேருந்து இந்த ஆம் வரைக்கும், இந்த ஆம் ஜாயிண்ட் வரைக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதுலேருந்து இது பிளாக்குக்கு நேவி ப்ளூ நூல் போட்டு வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்படி வச்சு இப்படி லைட்டாக இழுத்து பிடிச்சிக்கணும். இப்போ இந்த இடத்துல பிடிச்சிக்கணும், இங்கே இந்த இடத்துல விட்டுடணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே பிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட் ஆம். ஓகேங்களா? இந்த ஜாயிண்டோட சேர்த்து எடுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த ஜாயிண்ட் வருது இல்லைங்களா, இங்கே பாருங்கள், இந்த ஜாயிண்ட் வருது இல்லைங்களா, இந்த ஒரு தையல் பிரிச்சுட்டு இருக்கிறாங்க, இதுதான். ஓகேங்களா? இந்த ஜாயிண்டோட இப்படி லைட்டாக இழுக்கணும். ஓகேங்களா? இப்போது இங்கே பிடிச்சிட்ட பிறகு இந்த இடம் விட்டுடணும். ஓகேங்களா? அப்படியே நெக்ஸ்ட்டு ஐபி சாண்டை லாஸ்ட் எண்டு 40.5 வருது. ஓகேங்களா? 40.5 ஃபுல் செஸ்ட் ரவுண்டு முழு மார்பு சுற்றளவு வந்து 40.5. ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு. ஓகேங்களா? பாருங்க, இந்த ஷோல்டரை கரெக்டாக வச்சுக்கணும். இந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இப்படி வச்சுக்கிட்டு இன்ஸ்டெப் ஷோல்டர்லேருந்து வச்சு ஸ்கேல் கொடுங்க. பாருங்க, 7 வருது. ஓகேங்களா? இப்படி வச்சு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு நேராக வந்து நம்ம நெக் இருக்கும். ஓகேங்களா? இன்ஸ்டெப் வளைச்செல்லாம் பார்க்காதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் நெக்கு 7. இதாங்க ஃப்ரண்ட் நெக்கு, முன்கழுத்து 7. ஓகேங்களா? இதே மாதிரி பேக் நெக்கு. இங்கே பாருங்கள், ஷோல்டர்லேருந்து 7.5, பேக் நெக் வந்து 7.5. இங்கே பாருங்கள், இப்படி வச்சு பார்ப்போம்.
பிரித்து பார்த்தோம்னா 7.5. ஓகேங்களா. பேக் நெக் வந்து 7.5. இப்போ என்ன பண்ணணும், ஹிப் ரவுண்டு பாருங்க, கீழே ஃபுல்லாகவே இப்படி ஸ்டார்டிங்லேருந்து இப்படி எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா. லைட்டாக இழுத்து வைங்க, லூஸ் கொடுத்து எடுத்துகிட்டு போகிறீங்க, மெஷர்மெண்ட் மிஸ் ஆகும். சரிங்களா. இங்கே பாருங்கள் 32 வருதுங்க. ஓகேங்களா. 32. ஹிப் ரவுண்ட் வந்து 32. ஸ்லீவோடைய லென்த்து. சரிங்களா. இங்கே பாருங்கள், ஸ்லீவோடைய உயரம். இந்த ஜாயிண்ட் வருது பாருங்கள் ஷோல்டரில், அந்த ஷோல்டர்லேருந்து ஜாயிண்ட்லேருந்து இப்படி வச்சோம்னா இப்படி லென்த் வரும். 6 வருதுங்க. ஓகேங்களா. 6. ஸ்லீவோடைய உயரம் வந்து 6, 6. இப்போது ஸ்லீவோடைய டவுன் ரவுண்டுனா இங்கே பாருங்கள், இந்த எண்டில். ஓகேங்களா. இந்த இடத்துல ரவுண்டாக அளக்கிறது வந்து டவுன் ரவுண்டு, அப்பில் எடுக்கிறது வந்து அப் ரவுண்டு. ஓகேங்களா. இந்த அப் ரவுண்டு எப்படி மார்க் எடுக்கணும்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து 3 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் நான் தைக்கல, ஏன்னா இது 2ல் தான் ஷேப் எடுத்திருக்காங்க, நான் 3ல் எடுப்பேன். இங்கே பாருங்கள், இப்படி எடுக்கணும். ஓகேங்களா. இப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து எடுக்கணும். ஓகேங்களா. 15 வருதுங்க. ஸ்லீவோடைய அப் ரவுண்ட் வந்து 15. ஓகேங்களா. டவுன் ரவுண்ட் வந்து இங்கே பாருங்கள், லெவலில் வச்சு எடுத்திங்கன்னா 6.5, 2 பாயிண்ட் வருதுங்க. 6.75. ஓகேங்களா. 6.75ன்னா 13. ஓகேங்களா. 13.5. ஓகேங்களா. இதுக்கு வந்து ஆம் வந்து 15. ஆஃப் ஸ்லீவோடைய அப் ரவுண்ட் வந்து 15 தான் வருது. 15க்கு மேலே போச்சுன்னா தான் உங்களுக்கு 6 வரும். 15ஓட வந்து உங்களுக்கு 5.5 வரும். ஆம்னா இது பாருங்க, இந்த ஆம் நம்ம ப்ளவுஸில் எடுக்கிறோம் இல்லைங்களா, இப்படி எடுக்கிறோம் இல்லைங்களா, இந்த உயரம் வந்து 5.5. ஓகேங்களா. இதுதான் ஆம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ ப்ளவுஸ் கட்டிங் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.